குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸில் பேப்பர் 1 ஐபிசி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐபிசியில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் அஃபென்சஸ் அஃபெக்டிங் லைஃப் அது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அஃபென்சஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பாடியில் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் தேர், லைக் ஆஃப் ஹர்ட்டு, அதே மாதிரி அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் மேரிட் உமன், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதில் நம்ம இன்னைக்கு ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ் அதில் பார்க்க போகிறோம். அஃபென்சஸ் அஃபெக்டிங் லைஃப் செக்ஷன் 299 ஆரம்பிச்சு செக்ஷன் 311 வரைக்கும் இருக்கிறது ஆஃப் அஃபென்சஸ் அஃபெக்டிங் லைஃப். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட், மர்டர், அதுக்கப்புறமா தக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை டெஃபினிஷன்ஸை பார்க்க போகிறோம். அதே மாதிரி வாட் இஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டெம்ப்ட் டு மர்டர், what is the punishment for attempt to suicide, abatement of suicide, dowry death, அது மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் கீழே பார்க்க போகிறோம். ஆஃப் அஃபென்சஸ் அஃபெக்டிங் லைஃப். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 16 ஆஃப் அஃபென்சஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பாடிக்கு கீழே வரும். ஸோ இப்போ கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கல்பபிள் ஹோமிசைட் அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ், ஒரு காமனான விஷயம். அந்த கல்பபிள் ஹோமிசைடு தான் சில கேசஸ்ல மர்டர் அப்படிங்கிற டெஃபினிஷன் கீழே வரும். ஸோ அப்போ கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். சரியா? கல்பபிள் ஹோமிசைட் இஸ் in some cases culpable homicide will be a murder, in some cases it would not amount to murder. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கல்பபிள் ஹோமிசைட் அப்படிங்கிறது செக்ஷன் 299ல கொடுக்கப்பட்டிருக்கு. கல்பபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிஷபிள் அப்படின்னு அர்த்தம். ஹோமிசைட் அப்படிங்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, அது வந்து ஹோமிசைட் அப்படின்னு சொல்லுவோம். கல்பபிள் ஹோமிசைட், கல்பபிள்னா லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிஷபிள். ஸோ வாட் ஹோமிசைட் இஸ் பனிஷபிள் அண்டர் லா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செக்ஷன் 299 கல்பபிள் ஹோமிசைட், whoever causes death by doing an act which with the intention of causing death, whoever causes death by doing an act with the intention of causing death or with the intention of causing such bodily injury as is likely to cause death or with the knowledge that he is likely by such act to cause death commits the offense of culpable homicide அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த culpable homicide first thing is death should have been happened, and what should be the cause of death அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person's act, and such act should be with intention or with the knowledge of causing death or causing injury which would definitely lead to death. அவருக்கு காயத்தை ஏற்படுத்துவது, அந்த காயம் மரணத்தில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற தெரிஞ்சு if person done that with the intention or with the knowledge that he is likely by such act to cause death commits the offense of culpable homicide அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்ஷன் 299 defines what is culpable homicide. தென் அதாவது culpable homicide என்னது, ஒரு நபர் இன்னொரு நபரை மரணம் ஏற்படுத்த வகையிலோ அல்லது காயம் ஏற்படுத்துவது, இது ரெண்டுமே எப்படி செஞ்சிருக்கணும், either with intentionally or with the knowledge that it would result in death அப்படின்னு தெரிஞ்சு செய்தால் அத்தகைய செயல் amounts to culpable homicide. செக்ஷன் 300 defines murder. மர்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ culpable homicide என்ன இருக்கணும்னு பார்த்தோம். death should be the result of an act of a person who has done that with the intention to cause death or with the knowledge that death would be certain or by causing injury which likely would result in death. சரியா? section 300 murder. Except in the cases hereinafter excepted, culpable homicide is murder if the act by which death is caused is done with the intention of causing death or செகண்ட்லி, தேர்ட்லி, ஃபோர்த்லி அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் அமௌண்ட்ஸ் டு மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஆக்ட் ஆஃப் கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்ட்ஸ் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கேட்டகரியா ஃபர்ஸ்ட் தேர் எக்ஸ்பிளைனிங்
or defining what is murder. Section 300, murder, except in the cases hereinafter accepted, culpable homicide is murder if the act by which the death is caused is done with the intention of causing death அப்படின்னு போட்டிருக்கு. or secondly, so culpable homicideங்கிறது கொஞ்சம் wider aspect அப்படின்னு பார்த்தீங்கன்னா murder அப்படிங்கிறது to the bull's eye அப்படின்னு சொல்லலாம். with the intention of causing death, not just a knowledge, but that intention should be there. அவன் ஒளிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கொலை செய்பவனின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. Secondly, if it is done with the intention of causing such bodily injury as the offender knows to be likely to cause death of the person to whom the harm is caused. So second criteria என்னது? Person with the intention of causing death, causing bodily injury. So நேரடியாக அவனுக்கு மரணம் ஏற்படவில்லை, அவன் குற்றுயிருமாக கொலையுயிருமாக போராடி கொண்டிருக்கிறான். அந்த போராட்டம் நிச்சயமாக மரணத்தில் தான் முடியும் அப்படிங்கிற வகையில ஒருத்தர் அந்த இன்னொருத்தருக்கு இன்ஜுரியை காஸ் பண்ணியிருந்தா இன்டென்ஷனோட, then it amounts to murder as per the second category under section 300. Then thirdly, if it is done with the intention of causing bodily injury to any person and the bodily injury intended to be inflicted is sufficient in the ordinary course of nature to cause death. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடிலி இன்ஜுரி அப்படிங்கிறத ஃபர்தரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தேர்ட் கேட்டகரியில எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பாடிலி இன்ஜுரி இஸ் சஃபிஷியன்ட் such as to cause death. அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு காயமாக இருந்தால் then it amounts to murder. நீ என்ன மாதிரி காயத்தை ஏற்படுத்திருக்க? ஒரு ஷார்ப் வெப்பனை எடுத்து கரெக்டா அவனோட நெஞ்சில குத்திருக்க, இல்ல கரெக்டா அவனோட ஸ்கல்ல பிரேக் ஓபன் பண்ற மாதிரி பலமான ஒரு ஆயுதத்தால் அவன் தலையில் தாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, then that intention and that act which likely to cause injury would be resulting in death in the normal course அப்படிங்கிறது தான் third category. If it is done with the intention of causing bodily injury to any person and the bodily injury intended to be inflicted is sufficient in the ordinary course of nature to cause death. சரியா? Then fourthly, that is the last category of definition of murder under section 300. Fourthly, if the person committing the act knows that it is so imminently dangerous that it must in all probability cause death or such bodily injury as is likely to cause death and commits such act without any excuse for incurring the risk of causing death or such injury as aforesaid. அடித்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம், தாக்கிய இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா he knows the imminent danger. மற்ற இடத்தில் காயம் ஏற்படுத்துவதை விட ஒரு ஒரு வெயின்ல, நம்ம கைக்கு நடுவில் போறக்கூடிய வெயின்ல, இல்ல நெற்றி பொட்டில், அப்போ எந்த இடத்துல ஒருத்தரை தாக்குறோம் அப்படிங்கிற இதை பொறுத்து we can estimate the intention. So அப்போ with regard to that intention, that imminent danger is must அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஒருவரை தாக்கி அல்லது ஒருவருக்கு காயத்தை உண்டாக்கி அதன் விளைவாய் ஒரு மரணம் ஏற்பட்டால் அதுவும் வந்து இட் அமௌண்ட்ஸ் டு மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மர்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? கில்ட்டி இன்டென்ஷன் சொல்றோம் இல்லையா, மென்ஸ்ரியா, அது ரொம்ப இன்டென்ஷன். ஒருத்தருடைய செயல் மர்டர் அப்படிங்கிறதுக்கு கீழே வரணும்னா then definitely the prosecution should establish mens rea, guilty intention. Sorry, mens rea இல்ல, mens rea. actus reaங்கிறது guilty act, mens reaங்கிறது guilty intention. Definitely an act of causing murder is would be coming under actus rea. பட் ஆனா என்ன தேவை இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகணும்னா mens rea தேவை. சரியா? ஃபர்ஸ்ட்லி என்ன பார்த்தோம்? தட் மொத்தம் 4 கேட்டகரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட்லி இஸ் தட் with the intention of causing death, that act is done. Secondly, என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that bodily injury is done with obviously with an intention that it would result or it would lead to death. First வந்து death is instant, first criteria. Second criteria, bodily injury is caused which is certain that it would result in death. Second category. Third category வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டிரான்சாக்ஷன்ல sufficient in the ordinary course of nature that the blow inflicted or the injury suffered would result in death. சரியா? Then fourth category, that imminent danger, அதாவது நிச்சயமாக இதனுடைய விளைவு, இது ஒரு அபாயகரமான ஒரு தாக்குதல், அந்த அபாயகரமான இன்ஜுரி, கட் இன்ஜுரி, ஸ்டாப் இன்ஜுரி ஒரு வைட்டல் பார்ட்ஸ்ல நடந்திருக்கு
இல்லை பயங்கரமா பல முறை தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா then it would all show that that person intended to cause death. அதான் intended and it act would come under murder under section 300. சரியா? ஸோ இதுக்கு அடுத்து எக்ஸப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த செக்ஷன் 300 எப்படி பார்த்தோம்? எக்ஸப்ட் இந்த கேசஸ் ஹியரின் ஆஃப்டர் எக்ஸப்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷன் ஆரம்பிச்சது. ஸோ இப்போ இதற்கு கீழே நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் பார்க்க போறோம். There are totally some 5 exceptions are there. We will discuss one by one. Section 300ல first மர்டர்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. Then except that has been accepted here and there அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப எதெல்லாம் விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். Exception 1. When culpable homicide is not murder. Culpable homicide is not murder if the offender, while deprived of the power of self-control by the grave and sudden provocation, causes the death of the person who gave the provocation or causes the death of any other person by mistake or accident அப்படின்னு சொல்றாங்க. So the reason is that intention இல்ல. அந்த intention வந்து என்ன மறைச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த sudden provocation, grave and sudden provocation caused by that victim was the result of this act அப்படின்னு சொன்னா then culpable homicide would not amount to murder. அப்போ எவர் ஒருவர் ஒரு மனுஷனை ரொம்ப டெம்ப்ட் பண்ணி அதனோட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு வாலண்டரியா அவர் அந்த விஷயத்த செய்யாம only due to the reason of that sudden and grave provocation if that act has been committed அப்படின்னு சொன்னா then that culpable homicide would not amount to murder, is not murder as per exception 1. அந்த sudden and grave provocationனால by mistake or accident some other person was inflicted death அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த இதுக்கு கீழே வராது. சரியா? But of the who gave the provocation or causes the death of any other person by mistake or accident. The above exception is subject to the following provisos அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் அப்படிங்கிறத எந்த மாதிரியான விஷயத்துல அதை வந்து விலக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். சடன் ப்ரொவோகேஷன் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட், that the provocation is not sought or voluntarily provoked by the offender as an excuse for killing or doing harm to any person. அப்போ அந்த கொலை செய்த நபர் இதை ஒரு டிஃபென்ஸாக எடுத்துக்கொண்டு அவர் ஆக்சுவலா கொலையை இன்டென்ஷனா தான் செஞ்சிருக்காரு. ஆனால் அதற்கு பிறகு இட் இஸ் அன் ஆஃப்டர் தாட் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்க. கொலை செய்ததற்கான காரணத்திலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு காரணமாக அது ஒரு சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷனா தெரியல. இது ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏய் ஓரம் போடா அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏய் ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்றோம். இதையெல்லாம் ஒருத்தர் வந்து ப்ரொவோகேட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும் இல்லையா? Then secondly, that the provocation is not given by anything done in obedience to the law or by a public servant in the lawful exercise of the powers of such public servant அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சட்டப்பூர்வமான ஒரு செயலை செய்வதற்காக அல்லது பப்ளிக் சர்வெண்ட் அவரோட கடமையை செய்ததற்காக ஒருத்தர் சடன் ப்ரொவோகேஷன் ஆனார்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. ஒரு என்க்ரோச்மெண்ட்டை விளக்க வராங்க. இப்ப ரீசெண்டா பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த என்க்ரோச்மெண்ட்டை விளக்க வர அதிகாரிகள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றுவது, காவல்துறை அதிகாரிகளின் மீது ஆயுதங்களால் தாக்குவது, இதுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க டிஃபென்ஸா எடுக்க முடியாது. சரியா? தென் thirdly, that the provocation is not given by anything done in the lawful exercise of the right of private defense. அதாவது அந்த மரணம் யாருக்கு ஏற்பட்டிருக்கோ அவர் ஒரு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்றாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மரணம் ஏற்படக்கூடிய செயலை ஒருத்தர் செய்தால் அப்பயும் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, இந்த கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன்ங்கிற டிஃபென்ஸை எடுக்க முடியாது. எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா, whether the provocation was grave and sudden enough to prevent the offense from amounting to murder is a question of fact. So இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் என்ன பார்த்திருக்கோம், கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன். அதுக்கு கீழே 3 கேட்டகரி பார்த்தோம். எதெல்லாம் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன்ல வராது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் 2, culpable homicide is not murder if the offender in the exercise in good faith of the right of private defense of a person or property exceeds the power given to him by law and causes the death of person against whom he is exercising such right of private defense without premeditation and without any intention of doing more harm than is necessary for the purpose of such defense அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எக்ஸெப்ஷன் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, that death is caused as the result of a right of private defense to that person or property provided under section 96ல இருந்து
செக்ஷன் 100 அந்த கேட்டகரியில நம்ம பார்த்திருப்போம் ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ்ல. டு வாட் எக்ஸ்டென்ட் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் டு ரிசல்ட் இன் மர்டர் கேன் பி எக்ஸசைஸ்ட் வைல் எக்ஸசைசிங் தட் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் டு த பர்சன் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதற்கு கீழ் ஒருவர் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அதன் விளைவாக ஒரு மரணம் ஏற்பட்டால் அது எக்ஸெப்டட் அண்டர் this second exception. Then such culpable homicide will not amount to murder. Then exception 3. Exception 3. Culpable homicide is not murder if the offender being a public servant or aiding a public servant acting for the advancement of public justice exceeds the power given to him by law and causes death by doing an act which he in good faith believes to be lawful and necessary for the due discharge of his duty as such public servant and without ill will towards the person whose death is caused அப்படின்னு சொல்லப்படும். பப்ளிக் ஜஸ்டிஸ் உடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு பொது நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு நபர் ஒரு விஷயத்த செய்யறார் அப்படின்னு சொன்னா அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயலை செய்வதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பலத்தை விட அதிகமான ஒரு பலத்தை பிரயோகப்படுத்திட்டாரு இன் குட் ஃபெய்த் அப்படின்னு சொன்னா அது சரிப்பட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொட்டஸ்ட்ல என்ன பண்றாங்க, பப்ளிக் வந்து எல்லாரும் கலைஞ்சு போக சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ அந்த கோர்ட் ஆர்டரை என்ன பண்றாங்க, என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக தே ஆர் ட்ரைங் டு டிஸ்பர்ஸ் த பப்ளிக் விச் ஹஸ் கேதர்ட் அகெயின்ஸ்ட் த ஆர்டர் ஆஃப் கோர்ட். ஸோ அப்போ ஒரு பப்ளிக் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்றதுக்காக ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பப்ளிக் சர்வன்ட் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது சில அதிகார பலம் அதிகமாக இருக்குது, அதனால ஒரு மரணம் ஏற்பட்டால் அது that does not amount to culpable homicide, does not amount to murder as per exception 3. Then exception 4. Exception 4 is culpable homicide is not murder when it was an outcome of not a premeditated fight. சரியா? Exception 4, culpable homicide is not murder if it is committed without premeditation in a sudden fight in the heat of passion upon a sudden quarrel and without the offender having taken undue advantage or acted in a cruel and unusual manner. ஒரு ஹீட் ஆஃப் ஆர்குமெண்ட்ல சடனா என்ன ஆயிருது, ஒரு நபர்களுக்குள் ஒரு சண்டை வந்து விடுது. அந்த சண்டையின் விளைவாக ஒரு கைகலப்போ அல்லது ஒரு சச்சரவோ ஏற்படுது. அதன் விளைவாக ஒருவர் இறந்து விடுகிறார். நம்ம பார்ப்போம் இல்லையா, 2 பேரும் சண்டை போடுவாங்க, அது நடுவில் ஒருத்தர் தடுக்க போவாரு. அப்போ அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அப்போ தள்ளி விடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவருடைய ஏதோ ஒரு இடத்துல குத்தப்பட்டு அவர் இறந்திருக்கலாம். ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்ல முடியாது, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் டு மர்டர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் தட் ஹஸ் பீன் டன் நாட் வித் எனி ப்ரீமெடிடேஷன். ஒரு முன்னே திட்டமிட்டு நடக்கல. ஒன்லி அட் த டைம் ஆஃப் ஹீட்டட் ஆர்குமெண்ட் அண்ட் வித் சடன் குவாரல் சச் திங் ஹேப்பன் அப்படின்னு சொன்னா then it is an exception under 4th category. Then explanation என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, it is immaterial in such cases which party offers the provocation or commits the first assault. அப்ப 2 தரப்பிற்குள் கைகலப்பு ஏற்படும் பொழுது முதல்ல ஒரு தரப்பு கைகலப்பு ஆரம்பிச்சது, அந்த தரப்பில் தான் மரணம், அந்த தரப்பினருக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. 2வதா யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சரியா? இட் மே பி ஆஃப் எனி பர்சன். முதல்ல ஆரம்பிச்சவரா இருக்கலாம், இல்ல 2வது ஆரம்பிச்சவரா இருக்கலாம், இல்ல நடுவுல வந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இது பொருந்தும். தென் த லாஸ்ட் எக்ஸெப்ஷன், எக்ஸெப்ஷன் 5, culpable homicide is not murder when the person whose death is caused being above the age of 18 years suffers death or takes the risk of death with his own consent அப்படின்னு சொல்றது. ஓன் கன்சென்ட், டெத் வித் ஓன் கன்சென்ட். அது எப்படி சார் டெத் ஒருத்தர் விரும்பி வந்து எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் இன்வால்விங் இன் யுவர் நேச்சர் ஆஃப் ஜாப், நீங்க ஒரு ஃபென்சிங் பண்றீங்க, ஒலிம்பிக்ல ஃபென்சிங் கத்திச்சண்டை அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கு. 18 வயதுக்கு மேற்பட்ட நபர் கலந்து கொள்கிறார். அவர் அதுல என்ன பண்றாரு, சம்மதம் தெரிவிச்சு தான் கலந்துக்கிறார். பட் அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு காரணத்தினால் என்ன ஆயிருது, மரணம் ஏற்பட்டுருது. அதே மாதிரி ஒரு துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. சடன்லி தட் பிஸ்டல் மே பேக் ஃபயர் ஆர் வேற யாரோ ஒருத்தருடைய அந்த இது வந்து இவர் மேல பட்டிருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த எக்ஸப்ஷனுக்கு கீழே வரும். சரியா? பை நாலேஜ் ஆர் சஃபர்ஸ் டெத் ஆர் டேக்ஸ் த ரிஸ்க் ஆஃப் டெத் வித் இஸ் ஓன் கன்சென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாலேஜ்னு சொல்லல, கன்சென்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. நாலேஜ் டஸ் நாட் இம்ப்ளை கன்சென்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் டாட்ஸ் கிளாஸ்ல. நாலேஜ் என்பது வேறு, கன்சென்ட் என்பது வேறு. ஒரு கழிவு நீர் தொட்டியை சுத்திகரிக்க உள்ளே இறங்கும் நபர்
கன்சர்ன்ட் கொடுப்பதில்லை. அவருக்கு தெரியும், he knows, he has the knowledge there might be some harmful poison leaking out அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது வேறு, கன்சர்ன்ட் வேறு. சரியா? சோ இப்போ இங்க எக்ஸெப்ஷன் 5ல என்ன வருது? கன்சர்ன்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் வருது தவிர நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தை வரவில்லை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா செக்ஷன் 300 மர்டர் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள். ஸோ மர்டர் அப்படின்னாலே முதல்ல என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு ஞாபகம் வரணும்? இன்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரணும். இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத் ஆர் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடிலி இன்ஜுரி விச் வுட் அல்டிமேட்லி ரிசல்ட் இன் டெத். இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதற்கு கீழே வர்றதுதான் அந்த பாடிலி இன்ஜுரி நார்மலான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தால் இட் அமௌண்ட்ஸ் டு மர்டர் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அதற்கான விதிவிலக்குகள்ல எதெல்லாம் மர்டர் ஆகாது அப்படிங்கிறதுக்கு 5 விதிவிலக்குகள். அந்த கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன், ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட், சடன் ஃபைட் அதனால வர்றது, ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ்க்காக இது பண்றது, அதே மாதிரி ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தன்னோட டியூட்டியை இது பண்ணும்போது பண்றது, அதுக்கப்புறமா கன்சென்ட்னால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மரணம் ஆகாது அப்படிங்கிறத செக்ஷன் 300ல பார்த்துருக்கோம். தென் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 301. செக்ஷன் 301 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்பபிள் ஹோமிசைட் by causing death of person other than the person, culpable homicide by causing death of person other than the person whose death was intended அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த மரணம் வந்து அந்த நபருடைய இன்டென்ஷன்ல நடக்கல. அந்த நபருக்கு அந்த மரணம் ஏற்பட வேண்டிய இன்டென்ஷன்ல நடக்கல. The intended person was X, but the person who died was Y. அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன liability அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 301. Culpable homicide by causing death of person other than person whose death was intended. law என்ன சொல்லுதுன்னா, it is immaterial whether the intention was the death of X or Y, but whether what is concerned is with regard to intention. So if the intention is established, then it is immaterial against whom such intention was intended அப்படிங்கிறது அனாவசியமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன இந்த செக்ஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். If a person by you doing anything which he intends or knows to be likely to cause death commits culpable homicide by causing the death of any person whose death he neither intends nor knows himself to be likely to cause, the culpable homicide committed by the offender is of the description of which it would have been if he had caused the death of the person whose death is intended or knew himself be likely to cause அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் 301க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்பர் ஆஃப் அலைஸ் அப்படின்னு பேரு. MALICE, டிரான்ஸ்பர் ஆஃப் அலைஸ். ஒரு மலிஷியஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த குற்றமுறு எண்ணம் அப்படின்னு சொல்றது. நான் வந்து ஒருத்தருடைய பர்ஸை திருடுறேன். பர்ஸ்ல ஒரு வேல்யூபிள் ஐட்டம் இருக்கும். நார்மலா பர்ஸ்ல என்ன இருக்கும்? பணம் இருக்கும், கார்டு இருக்கும், இதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பர்சுக்குள்ள ஒரு வைர மோதிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதற்காக நம்ம என்ன சொல்ல முடியாது? இன்டென்ஷன் வாஸ் நாட் டு ஸ்டீல் த டைமண்ட் ரிங் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இட் இஸ் இம்மெட்டீரியல் ஹூஸ் இன்டென்ஷன் டு whom you have decided to put an end. யாருடைய மரணம் விளைவிப்பதற்காக முயற்சி நடந்தது, யாருடைய மரணம் ஏற்பட்டதுங்கிறது இம்மெட்டீரியல். அப்ப அதுக்கான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the culpable homicide committed by the offender is of the description of which it would have been if he had caused the death of the person whose death he intended or knew himself be likely to cause அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இறந்த நபரின் மரணம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னா, யாருடைய மரணத்தை அவர் இன்டென்ட் பண்ணாரோ, நோக்கி அந்த செயலை செய்தாரோ, அத்தகைய நபரின் மரணமாக இது கருதப்படும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 301. இதுக்கு பேரு டிரான்ஸ்பர் ஆஃப் மேலைஸ் அப்படின்னு பேரு. டிரான்ஸ்பர் ஆஃப் மேலைஸ்னா குற்றம் ஒரு அந்த எண்ணம் வந்து என்ன ஆகுது, இன்னொரு நபருக்கு மாற்றப்படுகிறது அல்லது பரிவர்த்தனை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதான் டிரான்ஸ்பர் ஆஃப் மேலைஸ். ஸோ இந்த டாக்டரின் ஆஃப் டிரான்ஸ்பர் ஆஃப் மலைஸ் வந்து இந்த மாதிரி செக்ஷன் 301 கீழே வரும். in regard to accusation of murder. அப்போ ஒரு நபர் மீது குற்றம் மரண தண்டனை மரணத்திற்கான குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, செக்ஷன் 300 சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, as per section 301 he cannot take a defense that he is not intended of the death of the person whom it has been
டன் பை த அஃபண்டர் அப்படிங்கிறத அஃபண்டரான அந்த நபர், குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் இந்த டிஃபென்ஸை எடுக்க முடியாது ஆஸ் பர் த டாக்ட்ரின் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மலைஸ் அண்டர் செக்ஷன் 301. ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மலைஸ் அண்டர் செக்ஷன் 301. தென் செக்ஷன் 302 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். அதான் செக்ஷன் 302ல சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் டெத் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒன்லி இன் த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் ஆல் மர்டர் cannot be labeled as rarest of rare cases அப்படின்னு சொல்லப்படும். இப்போ சம் gruesome murder, சம் premeditated, சம் என்ன சொல்றது மனித தன்மையற்ற மரணங்கள், கொலைகள், இதுக்கு தான் வந்து என்ன பண்றாங்க ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல டெத் சென்டென்ஸ் இம்போஸ் பண்றாங்க. அதர் கேசஸ் ஆஃப் மர்டர்ல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் பிராக்டிகலா வந்து என்ன பண்றோம் இது பண்றோம். சரியா? செக்ஷன் 302 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். whoever commits murder shall be punished with death or imprisonment for life and shall also be liable to fine. சரியா? So அப்ப death or imprisonment for life and shall also be liable to fine. This is what section 302. Then section 303. Section 303 is struck down by the Honorable Supreme Court in the judgment of Mithu versus State of Punjab in the year 1983. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா டெத்துக்கு என்ன மர்டருக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க செக்ஷன் 302ல எய்தர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் மர்டர் ஆர் டெத் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 303 வந்து when murder is done by the life convict. ஏற்கனவே ஒரு வழக்கில் ஒரு நபர் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபர் சிறையில் இருக்கும் பொழுதோ அல்லது வெளியில் வரும் பொழுதோ ஒரு கொலையை செய்தால் அப்போ அந்த நபருக்கு நிச்சயம் மரண தண்டனை தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 303ல இருக்கு. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் 1983 மித்து வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. சரியா? செக்ஷன் 303 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ மைட் பி எக்ஸ்பெக்டிங் क्वेश्चन even though it is not in existence. Section 303 punishment for murder by life convict. Whoever being under sentence of imprisonment for life commits murder shall be punished with death. அப்போ you should be a life convict. You should not be facing a trial for an offense of which life imprisonment can be given. அவர் ஒரு விசாரணை கைதியாக இருந்து ஆயுள் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு குற்றத்திற்கான விசாரணையை எதிர்நோக்கி இருப்பவராக இருந்தால் இந்த பிரிவு பொருந்தாது. அது உங்களுடைய புரிதலுக்காக சொல்றேன். தென் செக்ஷன் 304. செக்ஷன் 302 எப்படி பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டரோ அதே மாதிரி செக்ஷன் 304 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். தட் இஸ் த act of death caused without intention or act of death caused without bodily injury which would ultimately result in death. அப்போ இத்தகைய செயலை நம்ம என்னன்னு சொல்றோம் கல்பபிள் ஹோமிசைட்னு சொல்றோம் இல்லையா? செக்ஷன் 299ல டெஃபினிஷனா பார்த்துட்டோம். ஸோ அப்போ அத்தகைய செயலுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 304. பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். whoever commits culpable homicide not amounting to murder shall be punished with imprisonment for life or imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine if the act by which the death is caused is done with the intention of causing death or of such bodily injury as it likely to cause death. Second paragraph, or with imprisonment of either description for a term which may extend to 10 years or with fine or with both if the act is done with the knowledge that it is likely to cause death but without any intention to cause death or to cause such bodily injury as is likely to cause death அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ அப்போ 304 வந்து 2 பேராகிராஃப் இருக்கு. செகண்ட் பேராகிராஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜஸ்ட் ஹேஸ் த நாலேஜ். ஒரு வயதான நபர் கடையில ஏதோ பிரச்சனை பண்றாரு. அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு அந்த நபரை வந்து பலத்தை பிரயோகப்படுத்தி தள்ளி விடுறாரு. அவர் மரணத்தை ஏற்படுத்துகிறார். he has the knowledge. ஐயோ நம்ம அவர் தள்ளி விட்டோமே, அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு அவர் இறந்துட்டாரு இறந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சு அதே மாதிரி இறந்துடுறாரு. ஸோ he has the knowledge அப்படின்னா அதற்கான தண்டனை to be extended up to 10 years and shall also be liable to fine. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா if the act by which death is caused is done with the intention of causing death. அப்போ second paragraph is applicable to the knowledge and the first paragraph is applicable to the case of intention. சரியா? அப்போ first paragraph கான தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர்
imprisonment of either description extended up to 10 years and shall also be liable to fine. This is section 304. அடுத்து பாத்தீங்கன்னா section 304A causing death by negligence. section 304A. அப்ப நெக்லிஜென்ஸ்ங்கிறது பல விஷயங்கள்ல வரும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ரேஷ் டிரைவிங் கேஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கவங்க மேல ஏத்தி இறக்கி அதுல சில பேர் இறந்துடுறாங்க. இல்ல ஆட்டோ ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்க ஆட்டோ மேல மோதி அதுல தூங்கிட்டு இருக்கிறவங்க இறந்துடுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நார்மலா நம்ம ஒரு எம்சிஓபி கேஸ்ல என்னென்ன செக்ஷன்லாம் வருமோ 269, 337, இந்த 278 இந்த மாதிரி செக்ஷன்ஸோட சேர்த்து 304A-வும் போடப்படுது. தட் இஸ் காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ். அது வந்து நாட் ஓன்லி அமௌண்ட்ஸ் டு தட் நெக்லிஜென்ட் ஆக்ட், ரேஷ் ஆக்டா இருக்கலாம், பிறரை பத்தி கவலைப்படாத ஒரு செயலா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் ஃபென்சிங் யுவர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வித் எலக்ட்ரோக்யூஷன். அதிகமான ஒரு மின்சாரம் பாயக்கூடிய ஒரு கம்பி வேலிகளை நீங்கள் என்ன பண்றீங்க, உங்களுடைய தோட்டத்தின் பாதுகாப்புக்காக வைக்கிறீங்க. அதை கடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் ஒரு மாலை கடனை இல்ல காலை கடனை கழிப்பதற்காக அந்த பக்கம் போகக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க, habitually if they come into contact with that electric pole and subsequently that person dies அப்படின்னா then that will also come amounts to that negligent act of that person resulting in death of that another person. சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். செக்ஷன் 304A causing death by negligence. Whoever causes the death of any person by doing any rash or negligent act not amounting to culpable homicide shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. worst கேசஸ்ல தாராளமா செக்ஷன் 304A ஃபைல் பண்ணலாம். பிகாஸ் தட் இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் ஆஃப் டெத் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். இப்போ செக்ஷன் 304 என்ன சொல்றாங்க, ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் கண்டிப்பா இருக்கணும். அப்போ பிளஸ் அது கல்பபிள் ஹோமிசைடா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருவருக்கு மரணம் ஏற்படுத்தி விட்டால் அந்த மரணம் ஏற்படுத்திய நபருக்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பனிஷ்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன், எய்தர் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். அதான் அதுக்கான அர்த்தம். எய்தர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் அப் டு 2 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். செக்ஷன் 304A வந்து என்னது, கல்பபிள் ஹோமிசைடாக இருக்கக்கூடாது. அந்த செயல் ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் அப்படிங்கிற கேட்டகரி வந்தால் இதற்கான தண்டனை. செக்ஷன் 304A. தென் செக்ஷன் 304B டவுரி டெத். ஸோ டவுரி டெத் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதை வந்து ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 1143B-ல பார்த்துருக்கோம். ப்ரிசம்ஷன் ஆஸ் டு டவுரி டெத் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் தான் வந்து ஐபிசில செக்ஷன் 304B 1986ல கொண்டு அமெண்ட்மெண்ட் மூலியமா இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ டவுரி டெத்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 304B கிளாஸ் 1, 2 கிளாஸ் இருக்கு 304B-ல. கிளாஸ் 1, where the death of woman is caused by any burns or bodily injury or occurs otherwise than under normal circumstances within 7 years of her marriage and it is shown that soon before her death she was subjected to cruelty or harassment by her husband or any relative of her husband for or in connection with any demand for dowry, such death shall be called dowry death and such husband or relative shall be deemed to have caused her death அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா, the death should be under other than normal circumstances. It may be due to burns or bodily injury or other aspects. Criteria number 1. Criteria number 2, that death should have been happened within 7 years of marriage of that married woman with that man. ரெண்டாவது கிரைட்டீரியா, திருமணமாகி 7 வருடத்திற்குள் அந்த மரணம் நடந்திருக்க வேண்டும். மூணாவது கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, soon before her death she would have been subjected to cruelty or harassment by யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா by the husband or relatives of the husband. With regard to what அப்படின்னு பாத்தீங்கன்னா, that fourth criteria, with regard to demand of dowry. இப்ப இந்த 4 விஷயங்களும் நிரூபிக்கப்பட்டால் அல்லது அது it has been appear to the court, இந்த 4 விஷயங்களும் நடந்ததாக அந்த நீதிமன்றம் நினைத்தால் அது presumptionல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the burden would be shift on that person who is accused with the offense under this section அப்படின்னு பார்த்திருக்கோம். presumption அப்படிங்கிறதுல. ஸோ அப்ப அந்த நபர் நிரூபிக்க வேண்டும் தான் அந்த பெண்ணின் மரணத்திற்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்மலா ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் த பர்டன் இஸ் ஆன் த ப்ராசிக்யூஷன் டு ப்ரூவ் த கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட். குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய அந்த கடமை யாருக்கு இருக்கு? ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கு, அரசு தரப்புக்கு இருக்கு. ஆனால் சில வழக்குகள்ல அது வந்து இப்போ அந்த
prima facie case எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, if the court is satisfied with regard to that initial averments அப்படின்னு சொல்லிட்டா the burden shifts to the opposite party. சரியா? சரி, அப்ப இதுல லாஸ்டா என்ன கிரைட்டீரியா? the accused person should be with regard to only the husband or relative of the husband. அப்போ ஒரு மூன்றாம் நபர் பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல எதிர்த்த வீட்டுக்காரர் மேல செக்ஷன் 304B போட முடியாது. Then explanation, for the purposes of this section the dowry shall have the same meaning as in section 2 of the Dowry Prohibition Act 1961. ஏன்னா டிமாண்ட் ஆஃப் டவுரினால இந்த மரணம் ஏற்படுது இல்லையா? Then clause 2 304B clause 2, whoever commits dowry death shall be punished with imprisonment for a term which shall not be less than 7 years but which may extend to imprisonment for life அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் 7 வருடமும் அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்கும் வழங்குவதற்கு இந்த பிரிவின் கீழ் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. சரியா? So this is 304B. Then the next section 305, abatement of suicide of child or insane person அப்படின்னு சொல்றது. ஒரு குழந்தை 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள நபர் ஆர் ஏதேனும் ஒரு வகையில் டெலீரியஸ் இடியட் பர்சன் அல்லது தன்னிலை உணராத ஒரு நபர் அப்படின்னு சொல்லுங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் a person who have been intoxicated, மது அருந்தி இருக்கக்கூடிய நபர். அப்ப இந்த மாதிரியான நபர்கள் ஒரு தற்கொலை செய்து கொண்டால் அந்த தற்கொலையை தூண்டியவர்களுக்கு அபேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அபேட்மெண்ட்ங்கிறது செக்ஷன் 107ல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும் ஐபிசில. எதெல்லாம் அபேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ் would causes அபேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தூண்டி விடுவது என்பது என்னெல்லாம் எத்தகைய செயலெல்லாம் தூண்டி விடுது அப்படிங்கிறது செக்ஷன் 107ல சொல்லப்பட்டிருக்கும். நீங்க பாருங்க, பொதுவாக ஒரு நபர் காரணியாக he acted as a catalyst அப்படின்னு சொல்லுவாங்க. either by aiding that particular offense of suicide, அந்த மனிதர் அந்த முடிவை எடுப்பதற்கு இவர் என்ன பண்றாரு, மறைமுகமாக தன்னுடைய ஆசை நிறைவேறுவதற்காக இவர் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார். by instigating or by aiding or by giving some kind of amount or other gratification, எப்படி வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் அபேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அவரும் ஒரு குற்றத்தில் ஒருவராக இருக்கலாம், ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றத்தில் ஒரு நபராக இருக்கலாம். சரி, இப்போ நம்ம செக்ஷன் 305 பார்ப்போம். அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சைல்ட் ஆர் இன்சேன் பர்சன். இஃப் எனி பர்சன் அண்டர் 18 years of age, any insane person, any delirious person, any idiot or any person in a state of intoxication commits suicide, whoever abets the commission of such suicide shall be punished with death or imprisonment for life or imprisonment for a term not exceeding 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ 3 தண்டனைகளில் ஏதேனும் 3 வழங்கப்படலாம். மரண தண்டனை வழங்கப்படலாம், அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படலாம், அல்லது 10 வருடத்திற்கு மிகாமல் தண்டனை வழங்கப்படலாம். அதனோடு சேர்த்து அபராதமும் விதிக்கப்படலாம். இதுதான் செக்ஷன் 305, அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சைல்டு, இன்சேன் பர்சன், அந்த மாதிரி அதோடு தொடர்புடைய மற்ற நபர். சரியா? செக்ஷன் 306 வந்து பாத்தீங்கன்னா அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட். நார்மலா செக்ஷன் 305 வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். செக்ஷன் 306 வந்து நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட். சம்டைம்ஸ் வைஃப் மே ஆல்சோ பி த ரிசல்ட் ஆஃப் அபேட்மெண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட். பட் ஆனா அது அந்த அளவுக்கு வருவதல்ல. கணவன் கூட நிறைய பேர் குடும்ப பிரச்சனைனால தற்கொலை செய்து கொள்வது நம்ம என்ன பண்றோம், சாதாரணமாக நம்ம செய்தித்தாள்களை படிச்சுட்டு தான் வரும். பட் ஆனா அதற்காக அந்த மனைவியின் மீது செக்ஷன் 306ல நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். செக்ஷன் 306, அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட். இஃப் எனி பர்சன் கமிட்ஸ் சூசைட், whoever abets the commission of such suicide shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒருவர் அந்த தற்கொலையை தூண்டுகிறாரோ அந்த நபரிற்கான தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் which may extend to 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டவுரி டெத்ல 304B வாட் அமௌண்ட்ஸ் டு டவுரி டெத்ங்கிறது அந்த செக்ஷன்ல ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். வாட் அமௌண்ட்ஸ் டு டவுரி டெத் 7 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கணும். அதே மாதிரி அந்த மரணம் ஏற்படுவதற்கு சற்று முன்னதாக அல்லது
some with a closer affirmative or in, with regard to continuity of the decision, அவர் அந்த முடிவை எடுப்பதற்கு அந்த டிமாண்ட் வந்து காரணமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் வித் ரிகார்ட் டு அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் என்ன பண்ணல, அந்த மாதிரி எந்த டிஸ்கிரிப்ஷனும் வழங்கப்படவில்லை. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் அதுதான் கவர்ன்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் செக்ஷன் 306. எதெல்லாம் வந்து would be considered as abatement of suicide அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனை அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படணும். இட் would be the outcome, உங்களுடைய அந்த அபேட்மெண்ட் தான் should be the outcome of suicide. அப்ப இது ஒரு ரிமோட் ஆஸ்பெக்டா இருக்கு. ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண வாயில வந்து கெட்ட வார்த்தை வரும், செத்து போ, ஒளிஞ்சு போ, போய் தொலை, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வரும். whether it is sufficient to constitute an offense of abatement of suicide னு பாத்தீங்கன்னா no, as per the Supreme Court ruling and High Court rulings of our Madras High Court, அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சராசரி ஒரு விஷயம்தான் குடும்ப வாழ்க்கையில அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லுது. அப்போ அந்த சூசைடை தள்ளப்படணும். they should have been moved towards the corner of taking the decision. இந்த முடிவை எடுப்பதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சம்பவம் நடப்பதற்கு ரிமோட் காரணமாக இல்லாமல் அந்த சம்பவத்திற்கு அதுவே ஒரு முக்கிய மூல காரணமாக இருந்தால் then it would come under section 306. சரியா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 307. செக்ஷன் 307 என்னன்னு பாத்தீங்கன்னா attempt to murder. அப்ப attempt to murderங்கிறது என்னன்னா, luckily a person would escape from the murder. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர்கள் காயத்தோடு தப்பி விடுவார்கள். அதை ரெண்டா பிரிப்பாங்க attempt to murder. காயம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு ஒரு வகையான தண்டனை, கொலை முயற்சி நடந்திருக்கிறது ஆனால் அது வந்து என்ன பண்ணல, காயம் ஏற்படவில்லை. எப்படி சார் கொலை முயற்சி நடந்து ஒருத்தர் காயம் ஏற்படாது? சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கோயிங் டு டேக் அ கப் ஆஃப் காஃபி டெய்லி இந்த மார்னிங். ஸோ அந்த கப் ஆஃப் காஃபில ஒரு பாய்சன் கலந்து வச்சுக்கப்பட்டிருக்கு. ஃபார்ச்சுனேட்லி யூ வுட் நாட் டேஸ்ட் தட் கப் ஆஃப் காஃபி. சரியா? அது லாஸ்ட் சப்பரா உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், அதை நீங்க டேஸ்ட் பண்ணல. நீங்க வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி என்ன பண்ணிடுது, தட்டி விட்டு அதை அது டேஸ்ட் பண்ணி அது இறந்துடுறது. சே சம் டாக் ஆர் கேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேர்பை நோ இன்ஜுரி இஸ் காஸ்ட் டு யூ. அதே இது attempt to suicide. இதே இது நீங்க இந்த கப் ஆஃப் காஃபியை குடிச்சிட்டீங்க, குடிச்சதன் விளைவாக கிட்டத்தட்ட ஒரு 8 நாளா ஐசியூல இருந்து தெய்வாதீனமா உங்களுக்கு என்ன ஆயிருது, அந்த லைஃப் வந்து மறுபடியும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் would be of second category. அதுதான் இப்போ அந்த 2 வகைக்கான விஷயத்துக்கும் 2 வகையான தண்டனை சொல்லப்பட்டிருக்கு செக்ஷன் 307ல. என்னன்னு பார்ப்போம். attempt to murder section 307. whoever does any act with such intention or knowledge and under such circumstances that if by that act caused death he would be guilty of murder shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine. And if the hurt is caused to any person by such act, the offender shall be liable either to imprisonment for life or to such punishment as is here before mentioned அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதிகபட்சம் 10 வருட தண்டனை. அது வந்து காயம் ஏற்படுத்தி விட்டால் அதற்கு அந்த அந்த தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனை வரையவோ வழங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர்லாம் என்ன ஆயிடுவாங்கன்னா attempt to murderல தப்பிச்சிருவாங்க, பட் they would be in a vegetative state. அவங்க படுத்த படுக்கையாக ஒரு பொருளை போல, ஒரு ஒரு கை கால் அசைவு இல்லாமல் ஒரு கோமா நிலையிலேயே கூட பல வருஷங்களாக இருக்கலாம். அப்போ அத்தகைய சூழ்நிலைகளில் அந்த நீதிமன்றம் நினைச்சா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கூட வழங்கலாம். பிகாஸ் இட் இஸ் மோர் பெயின்ஃபுல் than death இல்லையா? such a act of that attempt to murder. சரி, ஓகே. attempts by life convicts னு சொல்லி செக்ஷன் 307ல இன்னொரு கேட்டகரி இருக்கு. அதுவும் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, under this section, if hurt is caused then the punishment is death. if the hurt is not caused then the punishment is sentence for life imprisonment. சரியா? imprisonment for life. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 307. இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 செக்ஷன் இருக்கு. அதோட இதை வந்து முடிச்சிடலாம். offenses affecting life செக்ஷன் 299 ஆரம்பிச்சு 311 வரைக்கும் இருக்கக்கூடியது. செக்ஷன் 308 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, attempt to commit culpable homicide. ஸோ attempt to commit மர்டருக்கு அப்புறமா லைனா 3 செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு லிங்க் ஆயிருக்கும். ஸோ செக்ஷன் 308 வந்து attempt to commit culpable homicide. அதற்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். whoever does any act with such intention or knowledge and under such circumstances that if he by that act caused death he would be guilty of culpable homicide not amounting to murder shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine.
and if hurt is caused to any person by such act shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years. So attempt to culpable homicide போன செக்ஷன் மாதிரி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years if no hurt is caused, 7 years up to 7 years if hurt is caused. This is with regard to attempt to culpable homicide. Then 309 வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் முக்கியம். attempt to commit suicide அப்படின்னு சொல்றாங்க. attempt to commit suicide was previously held by the Supreme Court is not an offense அப்படின்னு சொல்லிட்டு பி ரத்னம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அதுலேயே அண்ட் அனதர்னு போட்டிருக்கோம். 2 கேஸை ஒன்னா ஹியர் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்னொரு கேஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகபூஷன் பட்நாயக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த 2 கேஸும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ் ரைட் டு டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில ஒரு நபருக்கு தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படி ஒரு உரிமை இருக்கோ, எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அதை முடித்துக் கொள்வதற்கும் அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 309 அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுவாங்க. எந்த கேஸ்ல? இப்போ நான் சொன்ன கேஸ்ல. இதற்கு அப்புறமா ஒரு கேஸ் வரும். இப்போ இந்த ரத்னம் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 94ல சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு டெசிஷனை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து 96ல கியான் கவுர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு கேஸ் வரும். அதுல வந்து மாமியார் மற்றும் அவரது உறவினரின் மீது, கணவர் மற்றும் மாமியாரின் மீது மருமகளை தற்கொலைக்கு தூண்டியதாக ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். attempt to commit suicide. அப்போ அதுல என்ன வாதத்தை முன்வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தற்கொலை என்பது ஒருவரது அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படை உரிமையை, ஏன்னா ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ் ரைட் டு டைன்னு சொல்லிட்டீங்க. ரைட் டு லைஃப் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈவன் அசியூமிங் தட் ஐ ஹவ் டன் திஸ் அஃபென்ஸ் ஆஃப் அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் மை இன்லா, என்னுடைய மருமகளின் மரணத்திற்கு நான் காரணம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அவளது அடிப்படை உரிமையான எது அடிப்படை உரிமை? தற்கொலை செய்து கொள்வது அடிப்படை உரிமை. அதை அடைவதற்கு நான் உதவி செய்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க. அப்போதான் நீதிமன்றம் என்ன பண்ணும்னா இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் சொல்லிட்டு அகைன் தே வில் ரெஸ்டோர் செக்ஷன் 309. சரியா? செக்ஷன் 309 attempt to commit suicide. Whoever attempts to commit suicide and does any act towards the commission of such offense shall be punished with simple imprisonment for a term which may extend to 1 year or with fine or with both அப்படின்னு சொல்லப்படும். இதுதான் வந்து செக்ஷன் 309. தென் செக்ஷன் 310 தக்னா என்ன? தக்னா நமக்கு இப்பெல்லாம் அதுக்கான அர்த்தமே தெரியறது கிடையாது. தக் லைஃப்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்டேட்டஸ்ல அந்த கண்ணாடி தொப்பி எல்லாம் போட்டு இருக்காங்க. தக்னா என்னன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு குற்றம். என்ன அப்படின்னு பார்ப்போம். Whoever at any time after the passing of this act shall have been habitually associated with any other or others for the purpose of committing robbery or child stealing by means of or accompanied with murder is a thug அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த ஐபிசி நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் habitually associated with the persons purpose of associated with any other or others for the purpose of 2 things. ஒன்னு for the purpose of committing robbery or for the committing offense of committing stealing the child with accompanied with murder அப்படின்னு சொன்னா means are accompanied with murder அப்படின்னு சொன்னா that such person would be called as thug. சரியா? அப்ப தக்னா யாரு? ராபரி அல்லது குழந்தை திருடுவதற்காக அத்தகைய நபர்களோடு தொடர்ந்து ஒரு habitually is associated with such persons and such child stealing or such robbery would be associated with, would be accompanied with murder அப்படின்னு சொன்னா அதுதான் தக் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த தகுக்கான இம்ப்ரிசன்மெண்ட் என்ன செக்ஷன் 311 அப்படின்னு பாத்தீங்கன்னா whoever is a thug shall be punished with imprisonment for life and shall also be liable to fine under section 311. So that's all with regard to offenses affecting life. Thank you for this.